கல்பாக்கம் பக்கத்துலேயே குன்னத்தூர். அடுத்த ஸ்டாப்பு அங்கே தான் ஒரு ஹோட்டல் புதுசாக. ஹோட்டல் பேர் வந்து நார்தன் ஃப்ளேவர்ஸ். ஈசிஆர்லேயே இருக்குது. இதுக்கு மேலே இங்கே வந்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட்டில் இருந்தது அது. இந்த ரோடு அகலப்படுத்தும் லெஃப்ட்டில் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாலிபுரம் தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு போயிடுவோம். காலையிலேருந்து பசி செம பசி. கோலம் முடியல போல இருக்கு, கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க. சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, கத்திரிக்காய் சிக்கன் கிரேவி எக்ஸ்ட்ரா கிரேவியில். பிரியாணி கொட்டுங்க, இருக்கிற பசிக்கு இதெல்லாம் பத்தாது. பீஸே காணுமா? லெக் பீஸு, முட்டை, சாப்பிட்டு அப்புறம் போடுறேன். சில்லி சிக்கன் அவங்க தானே கேட்டாங்க. நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். சில்லி சிக்கன்லேயே எனக்கு பிடிச்சது வந்து குடமிளகா தான். எல்லா குடமிளகா இருக்குதியா? ஆமாம், போட்டதே 2-3 குடமிளகா தான் போட்டாங்க உங்களுக்கு. கப்பு தான் பெருசாக இருக்குது, ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. உனக்கு மட்டும் லெக் பீஸா? மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் பிரியாணி இதுதான். நான் சின்ன பக்கெட் தான், எங்களுக்கு இது பத்தாது. அவங்களுக்கே தெரியும். லெக் பீஸ் இருக்கு, இன்னொரு லெக் பீஸ் இருக்கு. யாருக்கு வேணும்? உனக்கு வேணாம், யாருக்கு வேணாமா? நானே சாப்பிடுறேன். இன்னொரு பீஸ் இருக்கு, நீ சாப்பிடு. எக்ஸ்ட்ரா கிரேவி யாரும் தொடவே இல்லை. எக்ஸ்ட்ரா கிரேவி யாருமே தொடவே இல்லை.
சாப்பிட்டு பாருமா. வலிச்சு என்னதான் சொன்னாலும் வராதுப்பா. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால வலிக்கிறேன். இல்லைங்க, 500 ரூபா பிரியாணி சும்மா கிடையாது. 500 ரூபாங்க. 500 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ பிரியாணி செய்யணும் உங்களுக்கே தெரியும். என்ன கிரேவின்னு பார்ப்போம். கத்திரிக்காய் கிரேவி தான், தண்ணி மாதிரி வச்சிருக்கேன். கத்திரிக்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. நான் ஏதோ சிக்கன் கிரேவி நினச்சிட்டேன். பச்சடி சூப்பராக இருக்கு. ஆடியும் கேட்டோம். பாருங்க, லெக் பீஸ். கட்டுக்கு 2 நிமிஷம் கலையாகுது. பசி. இப்போதைக்கு எங்கள் அப்பா தான் பேச முடியாது. தட்டு ஃபுல்லாத்தையும் வலிச்சு காலி பழம் பேசு. என் தட்டு கூட ஒரு காலியாகி போச்சு. அதான் முடியுது. அதான் தெரியுது. எல்லாமே கடிச்சு கடிச்சு தூளாக ஆக்கி வச்சிருக்கியே. என் தட்டு தான் க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு எலும்பு சிக்கன் கிக்கன் சாப்பாடு ஒரு அரிசி எதுவுமே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா தட்டை தண்ணி விட்டாங்க எங்கள் அம்மா. இந்த எறும்புலாம் நான் சாப்பிட்றதில்ல, என் முன்னாடி சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டு நோவு போட்டாங்க. ஐயோ, ஏன் நியூ இயர் எதுவும் செம்ம போய் சொல்கிறேன். போன வாட்டி நியூ ஞாபகம் இருக்கா? எங்கள் அம்மா கூட்டிகிட்டு திருக்கழுக்குன்றம் போனோமே, கோயிலுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க. சைவம். ஆமாம், சைவம் தான் சாப்பிட்டோம். போன வருஷம் சைவம் சாப்பிட்டோம். இந்த வருஷம் வந்து அசைவம் சாப்பிட்றோம். மாமியாரெல்லாம் வந்து சைவம். எங்கள் மாமியார் மட்டும் கிடையாது, உங்கள் மாமியார் மட்டும் கிடையாது. என்ன, நானும் சைவமாக தான் இருந்தேன். உங்ககிட்ட வந்து அசைவம் மாறிட்டேன். சரி, பாய் சொல்லுங்க. மதியம் சாப்பாடு முடிஞ்சது. நைட்டு இன்னும் சாப்பாடு போடுவோம், அதையும் பார்க்கலாம். பாய். நீங்களும் நியூ இயருக்கு எங்கெல்லாம் போனீங்கன்றது கமெண்ட் சொல்லுங்கள். நைட்டில் வந்து இன்னொரு வீடியோ வரும், வேறு ஏதாவது ஹோட்டல்.